ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சுவையான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க சூப்பராக இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நானும் வீட்டில் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் தான், அது வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் வந்து சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சுத்தப்படுத்தின ப்ரானை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இறாலாக இருக்குது. இந்த மாதிரி இறால் தான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை வந்து சேர்த்துட்டு இந்த இறாலை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த மசாலா ஒட்டுற மாதிரி இறாலை வந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இறால் நிறைய தண்ணி விடும். ஆல்ரெடி நம்மளுடைய மசாலா வந்து தண்ணியாக இருக்குது. ஸோ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த இறால் வந்து தண்ணி விடாது. இந்த மேரினேட் பண்ண இறாலை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மணி நேரம் அந்த இறால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால அந்த பிரியாணி வந்து கமகமன்னு மணக்கும். ஸோ அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறலாம். அடுத்தது 2 துண்டு பட்டை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, இதையும் சேர்த்துடலாம். கடைசியாக இதில் 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5-6 புதினா இலை வந்து சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சா கொத்தமல்லி, அதையும் வந்து சேர்த்துடலாம். அந்த எண்ணெயிலேயே சேர்த்தா தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துருங்க. எப்போதுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தான் வந்து வெங்காயம் சேர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் லைட்டாக வந்து ஒரு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இதில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது வந்து இதை பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பெரிய தக்காளி இல்லை அப்படின்னா சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிடலாம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இறால், அதையும் வந்து சேர்த்துடலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருந்தோம். ஸோ அந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணியில். இறாலை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா இதை வேக வைங்க. அந்த தண்ணிலாம் வந்து வற்றணும். அந்த இறாலில் தண்ணி இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாலையும் தண்ணி இருக்கும். அதெல்லாம் நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா வேக வைங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அதுதான் வந்து ரேஷியோ. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குல, இந்த சமயத்தில் எலுமிச்சம்பழத்தை பிழிங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து நார்மலான அரிசி தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அரிசிலாம் போய் அடியில் நின்றுட்டுருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அது வந்து அப்படியே தம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளுடைய ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.